ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்க பார்க்க போறது இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன தி ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்துல பெட்ரோ பாஸ்கல், வனிசா இவங்கலாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் மேட் ஷாக்மேன். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஒரு மார்வல் ஸ்டுடியோஸ்ல வர ஒரு மூவி தான். முன்னாடி ஒரு காமிக்ல புக்கா வந்து அதுக்கப்புறம் கார்ட்டூனா வந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் கதையை தான் இப்போ ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ பழைய வெர்ஷன்ல இதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் ஒரு கிளிம்ஸ் மாதிரி காட்டிட்டு இப்ப வெர்ஷன்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல மக்கள்லாம் ஃபேண்டாஸ்டிக் ஃபோரை கொண்டாடுறாங்க ஒரு சேவியர் மாதிரி. அந்த டைம்ல ஹீரோயினான வனிசா வந்து பிரெக்னென்ட் ஆயிடுறாங்க. ஸோ குழந்தைய ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ஆபத்து வருது, அதுவும் ஸ்பேஸ்ல இருந்து. அங்க இருந்து ஒரு பொண்ணு வந்து இந்த பிளானட்டை நாங்க டேக் ஓவர் பண்ண போறோம், எல்லாரும் அது வரைக்கும் சந்தோஷமா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதை ஃபாலோ பண்ணி இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் இவங்க 4 பேருமே ஹீரோயின் பிரெக்னென்ட் இருக்கும்போது கூட அவங்களும் சேர்ந்து அந்த ஸ்பேஸுக்கு போய் அவங்க எங்க இருந்து வந்தாங்க, ஸோ எதுக்காக வர்றாங்க, அவங்களை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவங்களோட பாஸான ஒருத்தர் கேரக்டரை மீட் பண்றாங்க. அவர் சிம்பிளா ஒரு டீல் வைக்கிறாரு, உன் வயிற்றுல வர குழந்தைய என்கிட்ட கொடு, அப்ப நான் அந்த உலகத்தை விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா அவங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்க இடத்துக்கே வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது, அவங்க இங்க வந்து சண்டை போட்டாங்களா, அந்த குழந்தைய எடுத்துட்டு போயிட்டாங்களா, இல்ல இவங்க குழந்தைய கொடுக்காம இவங்க பிளானட்டை காப்பாத்திக்கிட்டாங்களா, என்ன நடந்தது அப்படிங்கறத இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஜானர். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் பாசிட்டிவா தோன்றது, இது வரைக்கும் இல்லாத ஒரு MCU சீரீஸ்ல ஃபேமிலியை ஓரியன்டா வச்சு ஒரு சென்டிமெண்ட் எலமெண்டாவும் இருக்கட்டும், ஒரு ஃபேமிலி பாண்டிங்கா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி பிளாட்டோட வந்த படமா நான் இந்த படத்தை நான் பார்க்கறேன். என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டா தான் தெரிஞ்சது. இந்த மார்வல்னாலே வந்து ப்ரொடக்ஷன் வேல்யூ ஜாஸ்தியா இருக்கும், ஸோ சீன்ஸ் எல்லாம் பிரம்மாண்டமா இருக்கும். அண்ட் இந்த படமே வந்து ஐமேக்ஸ் கேமரால ஷூட் பண்ணதுனால ஐமேக்ஸ் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அது இன்னுமே பிரம்மாண்டமா தான் இருந்தது. இந்த விஷுவல்ஸ் எல்லாமே சிஜி ஒர்க்கும் ஒரு சில இடங்கள்ல சொதப்பிருக்காங்க, மற்ற இடங்கள்ல கொஞ்சம் நீட்டாவே இருந்தது. அண்ட் படத்துல நடிச்ச லீட் கேரக்டர்ஸ் எல்லாமே அவங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. அண்ட் பிஜிஎம்மும் அந்த சீனுக்கு பிளெண்ட் ஆகி நல்லாவே இருந்தது. இதெல்லாம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்போ நெகட்டிவ் சைட் பார்க்கலாம், எனக்கு முதல் நெகட்டிவா தோன்றது, மார்வல் சீரிஸே ஒரு காமிக் புக்கை பேஸ் பண்ணி எடுக்கிறது தான். மற்ற படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபீச்சர் ஃபிலிமா எடுக்கும்போது நமக்கு ஒரு படம் பார்த்த ஃபீல் தான் கொடுக்கும். ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு காமிக்கையே கொஞ்சம் பெரிய ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி இருந்தது. ஸ்டார்டிங்ல வர அந்த மார்வல் ஸ்டுடியோஸோட இன்ட்ரோவா இருக்கட்டும், என் கிரெடிட்ல போட்டவங்க ஒரு காமிக்கா இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது நமக்கு ஒரு காமிக் ஃபீல் தான் வருது தவிர ஒரு MCU ஃபீச்சர் ஃபிலிம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலே வரல. சிஜியை பொறுத்த வரைக்கும் நான் சில இடங்களில் சொதப்பிருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற சீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து அந்த சீனுக்கே ஒட்டாம ரொம்ப தனியாக இருக்கும், அது அப்படியே ஒட்ட வச்ச மாதிரி இருக்கும். அதுவும் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப அப்பட்டமாக தெரியும். ரொம்ப வீக்கான ஒரு வில்லன். ஸோ வில்லனுக்கு பெருசாக ரோலே இல்லை, அப்பப்போ ஜைஜாண்டிக்கா வந்து மிரட்டுறாரு. ஆனால் தானோஸ் அளவுக்கு இதில் இல்லவே இல்லை. ஏன்னா அதுக்கு ஈக்குவலாக தான் இந்த வில்லன் கேரக்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் எதுவுமே இல்லை. நிறைய எலிமெண்ட் வந்து ஒரு மிஸ்ட்ரியாவே முடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு பவர்ஸ்லாம் எப்படி போகுது அண்ட் மறுபடியும் எப்படி திரும்ப அது கிடைக்குது, அண்ட் அந்த குழந்தைய காப்பாற்றினது பார்த்தீங்கன்னா இவங்க இல்லாம இன்னொரு கேரக்டர் தான் காப்பாத்திருக்கோம். ஸோ அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அப்படிங்கிற ஒரு பிராண்டே வந்து ஜஸ்டிஃபை பண்ணாத மாதிரி தான் இருந்தது கிளைமேக்ஸ்ல. அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸும் ரொம்ப கம்மி தான், நிறைய பேசிட்டு தான் இருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா மார்வல் ஸ்டுடியோஸ்ல இருந்து ரொம்ப எதிர்பார்ப்போட வந்து இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அந்த எதிர்பார்ப்பை வந்து ஓரளவுக்கு தான் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படிங்கிற மாதிரி நம்மளால சொல்ல முடியாது. இது நம்ம ஊர்ல தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆகுது. நீங்க பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை.